இங்கே பார்த்தீங்களா இந்த எல்பெண்டு சோஃபா வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ என்ன ஒரு பொருள் ரெடி பண்ணாலுமே நம்ம ஃபஸ்ட்டு அது பண்ணக்கூடிய பேஸ்மெண்ட்டோ டிராஃப்டோ ரொம்ப முக்கியம். இங்கே பார்த்தீங்களா இது வந்து எல்பெண்டு சோஃபா. ஃபஸ்ட்டு இதே மாதிரி தான் கஸ்டமர் வீட்டுக்குள்ளே போமா, எந்த அளவில் பண்ண போகிறோம், டைமென்ஷன் எந்த மாதிரி வைக்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே பிளான் பண்ணிடுவோம். நம்ம ஒரு ஹை எண்ட் காட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோமோ ஒரு பேஸ் எண்டுக்கும் அதே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஏன்னா நம்ம மனசாட்சி பிரகாரம் நடந்துக்கிடணும். ஒரு ஹை எண்டை நல்ல குவாலிட்டியாக பண்ணுவோம், பேஸ் ரேஞ்சை பேஸாக தான் பண்ணுவோம், அப்படி இருக்கவே கூடாது. எதுவாக இருந்தாலும் கஸ்டமர் தானே, அவங்க மணி இன்வெஸ்ட் பண்ணி தானே வாங்குறாங்க. இந்த கஸ்டமருக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறாங்கன்னா அதுக்கேற்ற ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம கொடுக்கணும். சரிங்களா, ஒரு பேப்பர் போட்டு இது என்ன பேப்பர், என்ன நம்பர்? 2500. இது வந்து 2500 எமரி பேப்பர், 2500. அப்போது இதில் வந்து நீங்கள் பாருங்களேன், இந்த எமரியை பார்த்தாலே எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதோட பேப்பர் குவாலிட்டியை பார்த்தீங்களா? அப்போ நம்ம இதில் போட்டோம் அப்படின்னா ஃபைனல் ஃபினிஷிங் எவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும்.